இருக்குதுலேயே ரொம்ப வலிமையான மிருகம். சரியா? ரொம்ப பலசாலியான மிருகம், ரொம்ப வெயிட்டான மிருகம். இன்றைக்கி ரொம்ப வெயிட்டாக கவனிக்க போகிறோம். சரியா? ரைட். என்ன மிருகம்? காண்டா மிருகம். என்ன மிருகம்? காண்டா. காண்டா அப்படின்னாலே பெருசுன்னு அர்த்தம். காண்டானாலே பெருசுன்னு அர்த்தம். காண்டா மிருகத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. போதும். அதே அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னாகும் 24:8. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. போதும். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை ஆண்டவர் அங்கே சொல்றாரு. இந்த காண்டா மிருகத்தை ஆண்டவர் யாருக்கு ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, யாருக்கு? இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் யார் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ நம்மெல்லாம் யார்? அப்போ நம்மளும் யார் தான்? காண்டா மிருகம்தான். இன்றைக்கி நம்ம காண்டா மிருக ராசிக்கு மாறிட போகிறோம். சரியா? நம்மெல்லாம் யார் சொல்லுங்கள்? நம்மக்கிட்ட அப்போ என்ன உண்டு? காண்டா மிருகத்துக்கு ஒத்த அப்படி நம்ம சொல்லிக்கணும். ஆனால் ரொம்ப 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 மோசமான கண்டிஷனில் நான் இருக்கிறேனே பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கு தெரியாது. வசனம் சொல்லுது அவருடைய ஜனங்கள்கிட்ட காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். ஆமென் சொல்லுங்களேன். ஓகே, இன்றைக்கி இந்த காண்டா மிருகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். காண்டா மிருகத்தை பற்றி பைபிளில் இருக்கிற ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி காண்டா மிருகத்தை பற்றி ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். கவனிங்க. காண்டா மிருகம் கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருக்கும். எவ்வளவு? மனுஷன் எவ்வளவு? 5.5லேருந்து நம்ம ஹைட் இருக்கும். ஆனால் அந்த காண்டா மிருகத்துக்கு சுற்றளவு 10 அடி. எப்படி? ஆமாம், அவ்வளவு. அதாவது அதுக்கு வயிறெல்லாம் இடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். சரிங்களா? அந்த காண்டா மிருகத்துக்கு உடம்பெல்லாம் முடி கிடையாது. வாலில் முடி இருக்கும், கண் எமையில் முடி இருக்கும், காதில் முடி இருக்கும், அவ்வளோதான். மேலெல்லாம் முடி கிடையாது. ஆண் காண்டா மிருகத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கழுத்தில் ஒரு பட்டை மாதிரி அதில் தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு சதை தொங்கும். இந்த காண்டா மிருகத்துக்கு எடை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட மினிமம் 2000 கிலோ, மேக்ஸிமம் 3500 கிலோ. எவ்வளவு? கறி போட்டால் ஒரு ஊரே என்ன செய்யலாம், சாப்பிட்லாம்ல, அவ்வளவு எடை. பெண் காண்டா மிருகம் 1600 கிலோவிலேருந்து அவங்க ரொம்ப பலவீனம் பாண்டம். சரியா? அப்படி நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? அது 1600லேருந்து ஒரு 2000 கிலோ வரை. இந்த பெண் காண்டா மிருகம் குட்டியை பிரசவிக்கிறதுக்கு எடுக்கிற காலகட்டம் 16 மாதம். நம்ம மனுஷங்களுக்கெல்லாம் எத்தனை மாதம்? 10 அது கூட தெரியாதா? சரி, 10 மாதம். ஆனால் இந்த காண்டா மிருகம் குட்டி போடணுன்னா 16 மாதம். சரிங்களா? அதே மாதிரி இந்த காண்டா மிருகத்தினுடைய இயல்பு எப்படின்னா, தனியாக தான் இருக்கும். அது வேறு விலங்கினங்களோடு ஒன்றா சேராது, வேறு விலங்கோட சேராது. இது புல், தழை, வாழை, பழம் இதெல்லாம் தான் சாப்பிடும். அதுக்காக இது மான், மற்ற ஆடுகள் இது கூடலாம் என்ன செய்யாது, மிங்கிள் ஆகாது. இது ஒரு தனி பிறவி மாதிரியே இருக்கும். அதுலேயும் ஆண் காண்டா மிருகம் தனியாகவே இருக்கும். பெண் காண்டா மிருகத்துக்கு கூட ரொம்ப ஒட்டாது. இந்த சிலவங்கெல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் ஒட்டிக்கிட்டு அலைவாங்க. அதுக்கு ஒரு 4 மாதம் கழித்து மாப்பிள்ளை பின்னாடி வருவார், பொண்ணு முன்னாடி போயிட்டுருக்கோம். அது குழந்தை பற்றிச்சுன்னா அதுக்கு ஒரு 2 பேரையும் பார்க்க முடியாது, 1 மைல் தூரத்தில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த காண்டா மிருகம். அவங்க கல்யாணம் ஆனப்போ கொஞ்சம் சேர்ந்துருப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த காண்டா மிருகம் ஒய்ஃபை கண்டுக்காது. அது வாட்டுக்கு அலையும், தனிச்சு தான் மேக்ஸிமம் இருக்கும். எப்போது இந்த காண்டா மிருகம் மற்ற மிருகங்களோடு சேர்ந்துருக்குன்னா குளிக்கிற இடத்துல மட்டும்தான். ஒன்லி பாத்ரூமுக்கு மட்டும் தான் என்ன செய்வாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து குளிப்பாங்க. மற்றபடியாட்டு இவங்க இது எந்த மிருகத்து கூட சேராது. அதுலேயும் ஆண் பெண்ணோடு அதிகமாக சேர்ந்துருக்காது, எப்போவா தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் குட்டி காண்டா மிருகம் தாய் கூட ஒட்டிக்கிட்டே இருக்கும். குட்டி காண்டா மிருகம் தாய் கூட ஒட்டிக்கிட்டே, அதுவும் எத்தனை வருஷம்னா ஒரு 4 வருஷம் வரைக்கும். இந்த காண்டா மிருகத்தோடைய லைஃப் கிட்டத்தட்ட 20லேருந்து 30 வருஷம் வரைக்கும் வாழும். ஒரு 4 வருஷம் இந்த குட்டி அம்மா கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அம்மா எங்கே போனாலும் கூடவே போயிட்டுருக்கும். ஒரு 4 வருஷம். அதுக்கப்புறம் இந்த குட்டியை தனியாக விட்டுரும், அவ்வளோதான். சரிங்களா? இந்த காண்டா மிருகத்துக்கிட்ட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொம்பு. நீங்கள் பார்க்குற அந்த காண்டா மிருகத்துக்கு கொம்பு இருக்குதா? 2 கொம்பு உள்ளது உண்டு, 1 கொம்பு உள்ளது உண்டு.
பாருங்கள், காண்டாமிருகம் எல்லா நாட்டிலையும் கிடையாது, ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் இருக்குது. குறிப்பாக ஆப்பிரிக்காலேயும் நம்ம இந்தியாவிலையும் இருக்குது, நேபாளில் இருக்குது, இன்னும் ஒரு சில நாடுகள். இப்போ காண்டாமிருகம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. 2 கொம்புள்ளது உண்டு, ஒத்த கொம்புள்ளதும் உண்டு. இந்தியாவில் இருக்கிற காண்டாமிருகம் பார்த்திங்கன்னா ஒத்த கொம்புள்ளது தான். எத்தனை கொம்பு? ஒரு கொம்பு தான். சரிங்களா? இந்த கொம்பு வந்து கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். எத்தனை சென்டிமீட்டர்? 25 சென்டிமீட்டர்னா ஒரு அடி ஸ்கேல் பார்த்துருக்கீங்களா? அது 30 சென்டிமீட்டர். கரெக்டு தானே? ஆனால் இன்னும் காண்டாமிருகத்துக்கு கொம்பு வளருமா? 57 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். இந்த காண்டாமிருகத்துக்கு இருக்கிறதுலே ஸ்ட்ரென்த் எதுலன்னா கொம்பில் தான். சரிங்களா? இந்த கொம்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த காண்டாமிருகத்துக்கு. அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காட்டில் இருக்க காண்டாமிருகத்துக்கு கொம்பு வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. அது பிறக்கும்போது 1 இன்ச்சு, அதாவது ஒரு 6 வயசுக்கு அப்புறம் 6 வயசுக்கு அப்புறம் தான் அதுக்கு வளர ஆரம்பிக்கும் கொம்பு. எத்தனை வயசுக்கு அப்புறம்? 6 வயசுக்கு அப்புறம் வளர ஆரம்பிக்கும். 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பூங்காக்கள்லாம் பார்க்குறோம்ல, இப்போ வண்டலூர் ஜூக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கேயும் காண்டாமிருகம் இருக்கும். ஆனால் இந்த மிருக காட்சி சாலையில் இருக்கிற இந்த காண்டாமிருகத்துக்கெல்லாம் கொம்பு அவ்வளோ சீக்கிரம் வளராதான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளருமா, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வளருமா. ஆனால் காட்டில் திரியுது பார்த்திங்களா சுதந்திரமா, அதாவது அதோடைய இடத்துல அது இருந்துச்சுன்னா கொம்பு என்ன செஞ்சுட்டே இருக்கும்? வளர்ந்துட்டே இருக்கும். ரைட், ஓகே. இந்த மாதிரி அப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கொம்பு தான் விலை உயர்ந்தது, இந்த காண்டாமிருகத்தினுடைய கொம்பு. இந்த கொம்புக்காக எப்படி யானைக்கு தந்தத்துக்கு விலையோ அதுக்காகத்தான் யானை என்ன செய்வாங்க? கொல்லுவாங்க, கொன்று தந்தத்தை எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த காண்டாமிருகத்தை கொன்று இந்த கொம்பை எடுப்பாங்க. இந்த கொம்பில் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இன்னொன்று அதில் மூட நம்பிக்கை இருக்குது, அதை வச்சு என்னெல்லாமோ செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக இந்த கொம்பு வேட்டையாடப்படுது. இந்த கொம்புக்கு பயங்கர விலை உண்டு. இந்த காண்டாமிருகத்தை அவ்வளோ எளிதில் வேட்டையாட முடியாது, ஏன்னா பயங்கர வலிமையான மிருகம். ஆனால் இதை வேட்டையாடுறவங்க இது எங்கே வருது எங்கே போகுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, இந்த காண்டாமிருகம் எங்கேயாவது இப்போ அது லெட்டின் போச்சு, யூரின் போச்சுன்னா ஒரே இடத்துல தான் போகும். இப்போ அங்கே இருக்கிற ஒரு காண்டாமிருகம் நேராக வந்து திருநாகேஸ்வரம் காலனியில் தான் சாணி போடுதுன்னு வைங்களேன். இன்றைக்கி போட்டுச்சுன்னா நாளைக்கும் எதே இடத்துல போடுன்னா அங்கேயே தான் போடும், வேறு எங்கேயுமே என்ன செய்யாது, போடாது. அதனால் இந்த வேட்டைக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த காண்டாமிருகத்தினுடைய சாணம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து இந்த இடத்துல போட்டிருக்குது அப்படின்னா அப்போ நாளைக்கு அல்லது மறுநாள் இதே இடத்துக்கு திருப்பி என்ன செய்யும், இது வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி காத்திருந்து அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அப்படி தான் அதை பிடிச்சி தந்தத்தெல்லாம் எடுப்பாங்களாம். இது போக இந்த மிருகம் ஒன்றுக்கு ஒன்று முட்டி சாகிறது உண்டு. இந்த கொம்பை எடுக்கிறதுக்காக கரண்ட் ஷாக்கு கொடுத்தெல்லாம் இந்த மிருகங்கள் கொல்லப்படுறது உண்டு. நான் இன்னும் நெட்டில் ஒரு சில இதில் படித்தேன். எப்படின்னா, பழைய காலத்து மன்னர்கள், அரசர்கள் இருக்காங்கள்ல, தங்களுடைய வீரத்தை காட்டுறதுக்காக காண்டாமிருகத்தை கொன்னுட்டு வரேன்னு போவாங்களாம். சிங்கத்தை கொல்றது, புலியை வேட்டையாடுறதை விட எதை வேட்டையாடுறது, காண்டாமிருகத்தை வேட்டையாடுறது அன்றைக்கி பெரிய ஃபேமஸ். அதனால் போய் வேட்டையாடிட்டு காண்டாமிருகத்தை கொன்னுட்டு அதை ஒரு பெரிய சாதனையாக நிகழ்த்தியிருக்கிறாங்க. அதுக்குரிய வரலாற்று குறிப்புகள், பிக்சர்ஸ் எல்லாம் நெட்டில் இருக்குது, நான் பார்த்தேன். சரிங்களா? அது மட்டும் இல்லை, குறிப்பாக நேபாள் நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது, மூட பழக்கம். என்னென்னா, வருஷம் காண்டாமிருகத்தை ஒன்று பலி கொடுத்தா நாடு செழிக்கும், அந்த வருஷம் விவசாயம் செழிக்கும்னு சொல்லி வருஷம் காண்டாமிருகத்தை பலி கொடுப்பாங்களாம். சரியா? இப்போ நம்மெல்லாம் காண்டாமிருகம் இல்லை, அதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். சரி, ஆனால் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம் நமக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. போகட்டும். இதெல்லாம் காண்டாமிருகத்தை குறித்து உள்ள காரியங்கள். இப்போது காண்டாமிருகத்தை குறித்து பைபிளில் என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னு பார்க்க போகிறோம். காண்டாமிருகத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம், காண்டாமிருகத்துக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்க போகிறோம். மீண்டுமா நம்ம முதல்ல ஒவ்வொரு காரியமாக பார்க்க போகிறோம். இந்த காண்டாமிருகம் அப்படின்னாலே உங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னென்னா, அது ரொம்ப ஸ்ட்ரென்த் உள்ளது. எப்படி? ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான், மிகுந்த பலன் உள்ளது. வாசிக்கலாம் திருப்பியும். என்னாகும் 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. போதும். அதாவது சிங்கத்துக்குரிய பலன், கரடிக்குரிய பலன், புலிக்குரிய பலன் அப்படின்லாம் சொல்லாமல் ஆண்டவர் எதை ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு.
அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் காண்டாமிருகத்துக்கு அவ்வளோ பலன் இருக்குது. இன்னொரு வசனம் வாசிங்க, உபாகமும் 34:7. உபாகமும் 34:7. கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்களேன். மோசையை பற்றி யார் யாரோ என்னென்னலாமோ சொல்லியிருப்பாங்க. நான் இப்போ அவனுக்கு ஒரு பேர் வைக்க போகிறேன், காண்டாமிருகம். அல்லேலூயா. ஏன்? அவன் பலன் எத்தனை வயசு? 100. நம்மெல்லாம் இருப்போமானே? இருக்க மாட்டோம். கன்ஃபார்மாக சொல்லிக்கலாம்ல. 120 நம்ம தாண்டவே மாட்டோம். பாருங்கள், இன்றைக்கி 30-40 வயசுலேயே எல்லாம் அதாவது சோர்ந்து போய் நடக்க முடியாமல். இப்போவே எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே இடுப்பு வலி கண்டிப்பாக. ஆமாம், எனக்கு அதுக்கு மேலே. நான் அதனால் இப்போ வேறு வழி இல்லாமல் நான் உட்காந்து பேசுகிறேன். எப்படி இருக்குது? இந்த மோசையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். 120 வயசுலேயும் எப்படி இருந்திருக்கிறான்? மிகுந்த பலனோட. யோசுவா 14:11 வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 14:11. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. போதும். யார் சொல்ற இந்த வார்த்தையை? காலேப். காலேப் யோசுவா கிட்ட சொல்றான், மோசே என்ன வேவு பார்க்க அனுப்புனார்ல, அப்போ இருந்த பலன் எனக்கு இப்போ இருக்கு. அப்போ உனக்கு ஒரு 40 வயசு இருந்திருக்கும், இப்போ 80 வயசு. ஆனால் சொல்கிறேன், அப்போ இருந்த பலன் எனக்கு இப்போவும் இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம சரீர வாழ்க்கையில் பலவீனமாகிறது இயற்கைன்னு வச்சுக்குவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பலனாக இருக்கிறோமா, பலவீனமாக இருக்கிறோமா? ஹலோ, இருக்கீங்களா? நீதிமொழிகள் 24:10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன். நமக்கு இந்த வசனம் நல்லாவே தெரியும். ஆனால் ஆபத்து காலம் வரும்போதெல்லாம் நம்ம என்ன தான் ஆகிறோம்? இதிலேருந்து ஒரே ஒரு காரியம் மட்டும் உறுதியாக தெரியும், நம்ம பலன் எப்படி இருக்குது? குறுகி இருக்கிறது. இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு உண்டுன்னு சொன்னீரே, எனக்கு அந்த பலனை தாரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா கிட்ட காலேப் சொல்கிறான், எனக்கு அந்த பலன் இன்னும் இருக்குது. மோசே சாகிற வரைக்கும் அந்த பலனோடு இருந்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வல்லமை, பலன், ரொம்ப நேரம் ஜெபிச்சது, தியானித்தது, ஆண்டவரை ஆராதித்தது, அதெல்லாம் இன்றைக்கி குறைஞ்சி போய் ஒரு மாதிரி பலவீனமாக இருக்கிறோமா? இன்றைக்கி ஆண்டவரை கேட்க போகிறோம், ஆண்டவரை என்னை பலனாய் மாற்றும். ஆமேன். சரீரத்திலையும் கேட்க போகிறோம், ஆண்டவரை என்னை பலனாய். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் பலன் தருவாரா, தரமாட்டாரா? ஏசாயா 40:29 வாசிங்க. ஏசாயா 40:29. போதும். சோர்ந்து போகிறவனுக்கு என்ன கொடுக்குறாரா? என்ன கொடுக்குறார்? நீங்களே சோர்ந்து போயிருக்கிறீங்களா தெரியலையே, ஒரு மாதிரி இருக்கீங்களே. அதனால தான் உங்களுக்காக ஆண்டவர் இன்னைக்கு காண்டாமிருகத்தை பற்றி சொல்ல வச்சுருக்கிறான்னு நினைக்கிறேன். சோர்வு பல விதத்தில் நமக்கு சோர்வு. சரீரத்தில் பலவீனம், அதை நினச்சி சோர்வு, தேவையை நினச்சி சோர்வு, பிள்ளைகளை நினச்சி சோர்வு. எனக்கு இன்றைக்கி கொஞ்சமாவது மத்தியானம் மேலே தூங்கலான்னு யோசித்தேன், சோர்வு. விசுவாசிகளை நினச்சி எனக்கு மனசெல்லாம் அதுதான். ஐயோ இந்த விசுவாசி அப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. ஆண்டவர் என்னை மறக்க பண்ணுறாரு. நான் திருப்பி அதே நினைவுக்கு தான் போகிறேன். சபையை நினச்சி, ஊழியங்களை நினச்சி, ஆத்துமாக்களை நினச்சி, யாராவது வரலன்னா அதை நினச்சி, பல காரியங்களை நினச்சி எனக்கு சோர்வு வரும். இதே மாதிரி உங்களுக்கு உங்கள் விஷயங்களில் பல காரியங்களை நினச்சி சோர்வு. ஆனால் ஒரு வசனம், இந்த வசனம் அழகாக சொல்லுது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கி ஆண்டவர் பலன் தரப்போகிறார் நமக்கு. ஆமேன். அதுக்காக தான் ஆண்டவர் காண்டாமிருகத்தை இன்றைக்கி நமக்கு நினைப்பூட்டுகிறார், பலன் தருவார். சங்கீதம் 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் தமது ஜனத்துக்கு என்ன கொடுப்பார்? அப்போ உங்களுக்கு எனக்கு தருவாரா, தரமாட்டாரா? ஆமேன். 2 நாளாகமும் 20:12 தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க
எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். சொல்லுங்களேன். எப்பெல்லாம் சோர்ந்து போறீங்களோ, எப்பெல்லாம் பலன் குறையிறதா நினைக்கிறீங்களோ, அப்பெல்லாம் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். அவர் பலப்படுத்துவார். ஆமென். நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற மந்திரவாதமாக இருக்கலாம், நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற மனிதர்கள் கூட்டமாக இருக்கலாம், நமக்கு விரோதமாக நமக்கு முன்னால் நிற்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளாக இருக்கலாம். உண்மையாக சொல்லப்போனால் நமக்கு பலன் இல்லை தான், சந்திக்கிறதுக்கு பலன் இல்லை. 2 நாளைக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு வந்த வலி, இன்றைக்கி தான் அந்த வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. நேற்றுகள் அந்த வலியை தாங்க பலன் இல்லை. கத்துறேன், கதறேன், இயேசுவே இயேசுவேன்னு கதறேன். உண்மையிலே பலன் இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும் தான் செஞ்சேன், ஆண்டவரே 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 ஆண்டவரே. மாத்திரையெல்லாம் போட்டு பார்த்தா ஒன்றுமே கேட்கலிங்க, பெயின் கில்லர் ஒன்றுமே கேட்கல, வேலைக்கு ஆகலை. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அவ்வளோதான். அப்புறம் ஒரு ஊழியக்காரருக்கு ஜெபம் பண்ணேன், அவர் ஃபோன் பண்ணேன், அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அவ்வளோதான். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன், சரீரத்திலேயோ ஆவியிலேயோ பலன் குறைஞ்சி போகும்போது, பலன் இல்லாமல் போகும்போது, சோர்ந்து போகும்போது அவர் நோக்கி பார்ப்போம், அவர் நமக்கு பலன் தருவார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏசாயா 40:31 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஆமேன்னு சொல்லுங்களேன். சில நேரம் காத்திருக்கிறதுக்கே பலன் இல்லை. பாஸ்டர்மா சில சமயம் சொல்லுவாங்க, வீட்டிலே இருக்கீங்களே, படுத்தே இருக்கீங்களே, வலின்னு சொல்லிங்களே, கொஞ்சம் மேலே போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்னு. நான் சொல்லுவேன், அதுக்கு பலன் இருந்தால் நான் போயிடுவேனே. சில சமயத்தில் காத்திருக்கிறதுக்கு கூட பலன் இல்லை. ஆனாலும் அதையும் தாண்டி எப்படியாவது தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுனா கர்த்தர் நமக்கு புது பலனை தருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கழுகுக்கு எப்படி செட்டைகளை கழட்டி போட்டு காத்திருந்த போது புது ரெக்கைகள் முளைத்தது புது பலத்தோடு எழும்புமோ, அதே போல் கர்த்தர் நமக்கு புது பலனை தருவார். ஆமென். நெகேமியா 8:10 வாசிங்க. நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு பலன் தருகிறார். அவர்கிட்ட காத்திருக்கும் போது பலன் தர்றாரு. அப்புறம் எப்போ பலன் தருவார்? மகிழ்ச்சியா. ஆமென் சொல்லுங்களேன். சிரிச்சுக்கிட்டே ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். நம்மள மாதிரி கோமாளிகள் யாரும் கிடையாது. பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பிரைஸ் எல்லாம் சோத்திரம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறோம் இல்லை. எனக்கு அது பழகி போச்சுன்னு நினைக்கிறேன். வலிக்குதுன்றதை கூட நான் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்கிறதுக்கு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். நமக்கு எல்லாருக்குமே சோகம் இருக்குது உள்ள, நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே டென்ஷன் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம எப்படி இருக்கணும்? ஒன்றுமே நடக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அது எப்படிங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது? சில சமயத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு நம்ம சோர்ந்து போகிறோம், கவலைப்பட்டு பலவீனப்படும் போதெல்லாம் நம்மளை விட மோசமானவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, கர்த்தர் இந்த நிலைமையிலாவது நம்மளை வச்சிருக்கிறாரே அப்படி நினச்சி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு தரட்டும். காண்டாமல் இருக்கும் அப்படின்னாலே மிகுந்த பலன் உள்ளது. நம்மெல்லாம் யாராக மாற போகிறோம்? காண்டாமிருகம். காண்டாமிருகத்துக்கு என்ன இருக்கும்? பலன் இருக்கும். நமக்கு பலன் இருக்குதா? இல்லை. ஆகையால் என்ன செய்வதுன்னு எங்களுக்கு தெரியவில்லைன்னு நீங்கள் முழிக்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி பார்த்தா பலன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. காத்திருந்தா பலன் உண்டு. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னா, அந்த பலவீன நேரத்தில் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லி துதிங்க. அந்த சூழ்நிலை சோர்வு வரும்போதெல்லாம் கர்த்தரை நல்லா ஆராதிச்சு பாருங்கள். கண்டிப்பாக தேவன் நம்மை பலத்தால் இடை கட்டுவார். அவருடைய பிரசன்னத்தால் மூடுவார். அவருடைய அபிஷேகம் நம்மை மூடும். ரெண்டாவது, இந்த காண்டாமிருகத்தை குறித்து இன்னொரு காரியம் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, அது முட்டி சத்துருவை துரத்தும். முட்டி, ஆமாம், கொம்பு வச்சு என்ன செய்யும்? முட்டி சத்துருவை துரத்தும். உபாகமம் 33:17 அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டா மிருகத்தின் கொம்புகள் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராஹீமின் 10,000களும் மனாசேயின் 1000களும் ஆனவைகள் என்றான். போதும். அந்த இடத்துல அந்த வசனத்தை கவனிங்க. அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் முட்டி துரத்துவான். சரி, கவனிங்க. நம்மெல்லாம் காண்டாமிருகம், நம்ம ரொம்ப பலன் உள்ளவர்கள், பலனாக மாற போகிறோம். ரைட். அடுத்தது இந்த காண்டாமிருகம் என்ன செய்யும்?
சொல்லுங்க. முட்டி துரத்தும். யாரை? மாமியாரையா? மருமகளையா? சிலர் கணவனே என்ன செஞ்சிருவாங்க, முட்டி துரத்திருக்கிறாங்க. சில பிள்ளைகள் பெற்றோரை முட்டி துரத்துறாங்க. இந்த மாதிரி இல்லை, நம்ம முட்டி துரத்த வேண்டிய சத்துருக்கள் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, 8ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 10:8. வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த இடத்துல யாரை துரத்துங்கள்னு போட்டிருக்கேன். நமக்கு மனுஷன் சத்துரு கிடையாது, பிசாசு தான் சத்துரு. பிசாசு தான் நம்முடைய எதிரி. அவனை என்ன செய்யணும்? முட்டி துரத்தணும். நம்ம துரத்துறோமா, பயப்படுறோமா? இப்போல்லாம் சில பிசாசு என்ன தான் துரத்தினாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. இப்போல்லாம் ரொம்ப டெக்னாலஜி வைஸாக அது பேசுது. ஆனால் காண்டாமிருகமாக இருந்தால் அது என்ன செய்யும்? சிங்கமாக இருந்தால் கூட அது என்ன செய்யும்? முட்டி துரத்தும். அவ்வளோ பலம். நான் சொன்னேன்ல, இருக்கிறதுல வெயிட் அதுதான். காண்டாமிருகம் சிங்கத்துக்கு மேலே விழுந்தாலே போதும். சிங்கம் வெறும் 250 கிலோ தான், இது 3000 கிலோ. என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சும்மா சாஞ்சி விழுந்தாலே சிங்கம் மூச்சு தண்ணி செத்து போக வேண்டியதுதான். அவ்வளோ பலன் உள்ளது. எல்லாத்துக்கும் மேலே கொம்பு இருக்கனால முட்டி என்ன செய்யும்? துரத்தக்கூடியது. பொதுவாக மாடு எப்படி துரத்தணும் உங்களுக்கு தெரியும். கொம்பை வச்சு தான் என்ன செய்யும்? முட்டி துரத்தும். கொம்பு தான் அதுக்கு ஸ்ட்ரென்த்து. இந்த கொம்பால் முட்டி துரத்தும். நாமும் துரத்தணும். யாரை? பிசாசை. நம்ம வீட்டில் இருக்கிற பிசாசை முதல்ல என்ன செய்யணும்? துரத்தணும். நமக்குள்ளே இருக்கிற பிசாசை என்ன செய்யணும்? துரத்தணும். சிலர் பிசாசை துரத்தணுன்னா உடனே பாஸ்டருக்கு தான் என்ன செய்வாங்க? ஃபோன் பண்ணுவாங்க. பாஸ்டர் லைன் கிடைக்கலன்னா வேறு யார்? ஜீசஸ் கால்ஸ் இருக்குதா, ஜீசஸ் ரெடிம்ஸ் இருக்குதா, யாருக்காவது துரத்துவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தான் காண்டாமல் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நாம தான் முட்டி என்ன செய்யணும்? துரத்தணும். ஒரு வசனம் வாசிங்களேன். லேவியர் ஆகமம் 26ஆம் அதிகாரம் 7-8. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். துரத்துவீர்கள். நமக்கு எதிராக இருக்கிற பிசாசுடைய கிரியைகள் இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குது. உங்கள் குடும்பத்துக்கு எதிராக சில மந்திர கிரியைகள் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. 5 பேர் சேர்ந்தா 100 பேரை துரத்துவார்கள். இப்போ நம்ம 5 பேர் இருக்கிறோமா இல்லையா? சரி, ஒரு 100 பிசாசை இங்கேருந்து துரத்த முடியுமா, முடியாதா? அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்க அல்லது 5 பேர் இருக்கிறீங்க. கூடி ஜோம் பண்ணால் அப்போ வீட்டில் இருக்கிற ஒரு பேய் ஓடுமா ஓடாதா? அந்த தெருவில் இருக்கிற ஒரு பேய் ஓடுமா ஓடாதா? நமக்கு சில சமயத்தில் சத்தியம் தெரிய மாட்டேங்குது. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, முட்டி துரத்துவான். உபாகமத்தில் நம்ம வாஸ்தவம். எப்பிராயிம் காண்டாமிருகத்தினுடைய கொம்புகள் எப்படி முட்டி துரத்துமோ அதே போல் முட்டி சத்துருவை துரத்துவான். நாமும் துரத்த முடியும். சில சமயத்தில் நீங்களே இப்போ நினைக்கலாம், நானும் தான் எங்கள் ஊரில் இருக்க பிசாசை துரத்தி பார்க்குறேன், திருப்பி என் கண்ணு முன்னாலே வந்து நிற்கிது, என் சொப்பனத்திலே வந்து. சிலருக்கு அப்படியெல்லாம் வந்து காட்சி அளிக்குதா? சில சமயத்தில் துரத்துற பேயை ராத்திரி வந்து நிற்கும். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் பேயை துரத்துனாரா. பேயை துரத்துனா துரத்திட்டு ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டார். அவர் வீட்டுக்கு வந்து சேரும்போது மணி 12 ஆகிப்போச்சு. பேயெல்லாம் துரத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் இவர் துரத்தி விட்ட ஒரு பேய் வீட்டு வாசலில் காத்திருக்குது. இவர் பார்க்குறது பேய் இங்கே உட்காந்துருக்குது. இவர் சொன்னாரான், நான் உன்னை அங்கெல்லாம் துரத்தினேன், ஏன் இங்கே வந்தேன்னு. அந்த பேய் சொல்லிச்சான், துரத்தினேன் எங்கே போகணுன்னு சொல்லலையே, அதனால் உன் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு. அதனால் நீங்கள் துரத்தும் போது கரெக்டாக துரத்தணும். எங்கே போகணுன்னு சொல்லி, எல்லாம் மெரினா பீச்சுக்கு போ, எல்லாம் அல்லது வேற எங்கேயா வங்காள விரிவிடா போ, ஆப்பிரிக்கா போன்னு நினச்சிங்க, சொல்லி துரத்துங்க. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் அநேக பிசாசுகளை என்ன செஞ்சார்? துரத்துனாலும். துரத்தாதையும் கேட்டாலும் விட்டாரா? ஐயோ பாவன் போ, அவ்வளோதான். நாமும் துரத்த முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா 2ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அதே அதிகாரம் 2ஆம் வசனம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். அடுத்த வசனமோ, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால். அதுக்கு பிறகுதான் அடுத்தடுத்த வசனங்கள் வருது. உங்களில் 5 பேர் 100 பேரை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. துரத்துனாதான், எதிரியை துரத்துனாதான் கொள்ளையடிக்க முடியும். எதிரியை துரத்துனாதான், இங்கே இருக்கிற பிசாசுடைய கிரிகளை அழிச்சாதான் இங்கே இருக்கிற ஆத்துமாக்களை நம்ம கொள்ளையடிக்க முடியும்.
அவங்க வீட்டில் இருக்கிறதில்ல, அவங்க ஆத்துமாக்களை. அல்லேலூயா. ஆமாம், ஜனங்கள் சபைக்கு வருவாங்க. துரத்தணும், இங்கே இருக்கிற பிசாசுகளை, மக்களை பிடிச்சி வச்சிருக்கிற பிசாசுகளை துரத்தணும். அது எப்போ நடக்கும்னா, நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கணும், கர்த்தருடைய ஓய்வு நாளை குறித்து பயபக்தியாக இருக்கணும், கர்த்தர் என்னென்ன சொல்கிறாரோ அதன்படி ஆமேன்னு சொல்லுங்களேன், அதெல்லாம் செஞ்சால் அது நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் கோடம்பாக்கத்தில் ஊழியம் செய்கிறாரு. அவர் ஒரு ஒரு சகோதரிகிட்ட ஆண்டவரை பற்றி சொன்னார். அப்போது அந்த மகள் ஹிந்து தான், ஆண்டவரை ரொம்ப நேசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழித்து ஞானஸ்நானம் எடுத்துட்டாள். அவருடைய ஹாஸ்டல் வந்து நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். அங்கே ஒரு லேடிஸ் ஹாஸ்டல், அதில் ரூமில் 2 பேர், இவ கூட ஒரு ரூம்மேட் ஒன்று உண்டு. இந்த பொண்ணு இப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அன்றைக்கி வீட்டுக்கு போகிறா, ரூமுக்கு போகிறா. அவள் கூட ஒரு பொண்ணு இருக்கிறா. அவள் எப்படின்னா, ராத்திரி பிசாசோட பேசுவாளாம். பிசாசு நேராக அவள் கட்டில் வந்து உக்காந்து அவள் ரூம்லேயே பேசும். இந்த பொண்ணு தூங்கிடுவா, ஆனால் இவகிட்ட பேசிகிட்டு இருக்குமா. ராத்திரி இந்த பேய் பேசுமா. அன்றைக்கு அந்த இவ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளை அவள் பெட்டில் படுத்துட்டா. அந்த பேய் வரக்கூடிய நேரம், அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளைகிட்ட பேசக்கூடிய பேய் வரக்கூடிய நேரம், அது உள்ளால் வரலையாம், வெளியே நின்று கதவை தட்டு தான். இவ கதவை தட்டுற சதங்க வெளியில் போனால் அந்த பேய் நிற்குதான், நின்றுட்டு வெளியே வா, நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிடுதான். உடனே இவ ஏன் இல்லை, நீ வெளியே வா, நம்ம கொஞ்சம் அந்த பக்கமாக போய் பேசலாம், ரூம் விட்டு வெளியே வா அப்படின்னு. சரின்னு சொல்லிவிட்டு வெளியில் போயிருக்கிறா. வெளியில் போய் ஏன் இன்றைக்கி ரூமுக்கு வரல, நீ ஏன் வெளியில் நிற்கிற அப்படின்னோடனே அது சொல்லிச்சான், இல்லை உன் கூட ஒருத்தி இருக்காளே, அவள் ஏசாமி பிள்ளை ஆயிட்டா, ஏசாமி அவளுக்குள்ளே இருக்கிறாரு, அதனால் என்னால் உன் ரூமுக்குள்ளால் வர முடியும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு ஷாக் ஆகி, அப்போ இவகிட்ட ஏதோ இருக்குதுன்னு சொல்லி இவகிட்ட அந்த விஷயத்தை கேட்டு அறிஞ்சு அவளும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறா. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம் ஆண்டவருடைய கற்பனைகளின்படி செய்யும்போது, நாம் உண்மையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது, நாம் துரத்த வேண்டாம், தன்னாலே என்ன செஞ்சிருது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆமாம், கொம்பை பார்த்த உடனே ஏற்ற மாதிரி வர்றது என்ன செஞ்சிருது. ஆமாம், என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய கற்பனை கீழ்ப்படுகிறீங்களோ அப்போவே உங்களுக்கு கொம்பு என்ன செஞ்சிருது, முளைச்சிருது. ஆமேன்னு சொல்லுங்களேன். கொம்புக்கு தான் பயப்படும், சிங்கமானாலும் புலியானாலும் முட்டி துரத்திடுமே அப்படின்னு சொல்லி அதுவே ஓடும் நம்ம துரத்துறதுக்கு முன்னாடி. பாலசீர் லாரின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரந்தார், லாரி, அவருக்கு பேரே லாரின்னு சொல்லுவோம், பாலசீர் லாரின்னு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து வடபழனியில் அவருக்கு மீட்டிங் அப்படின்னா, அவர் குண்டத்தூர்லேருந்து கிளம்ப போகிறார். வடபழனியில் மீட்டிங்னா, அந்த மீட்டிங்கில் அவர் வர்றதுக்கு முன்னாடி கூட்டமாக ஜனங்கள் உட்காந்துருப்பாங்க. அதுவும் நிறைய பேய் பிடிச்சவங்களை அங்கே கொண்டு போட்டிருப்பாங்களாம். கூட்டமாக அங்கே ஆடிக்கிட்டு இருக்கும். குண்டத்தூரில் தான் அவருக்கு வீடுன்னு வைங்களேன். அவர் இங்கேருந்து கிளம்பும்போது காரில் ஏறுவாராம். அங்கே இருக்கிற பேய் சொல்லும், குண்டத்தூர்லேருந்து அவர் கிளம்பிட்டார், காரில் ஏறிட்டார், கோவூர் வந்துட்டார், போரூர் வந்துட்டார், இந்த சிக்னலில் நிற்கிறாரு, வடபழனி கிட்ட வந்துட்டார், நான் போகிறேன் அப்படின்ட்டு நினச்சிட்டு போயிடுமா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்ம காண்டாமல் இருக்கோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நம்ம முட்டி துரத்த வேண்டாம், முட்டுற மாதிரி வச்சா கூட என்ன செஞ்சிடும் பேய் அப்போ. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து சண்டை போடுங்கன்னு கூட சொல்லலை, முட்டுங்கள்னு கூட சொல்லலை. என்ன சொல்லுது? அப்பொழுது அவன் உங்களை விட்டு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போவான். உண்மை தானே? அல்லேலூயா. அப்போ பிசாசுகளை நம்ம துரத்த முடியுமா முடியாதா? சரி, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னா, உங்கள் வீட்டுக்கு பிசாசு பிடிச்சவங்க யாராவது என்ன செய்வாங்க? வருவாங்க. வந்தால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அந்த பட்டிலேருந்து ஒரு சிஸ்டர் வருவாங்க. காலையில் வந்தாங்களா ஞாபகம் இல்லை. அவங்க ஒரு நாள் ராத்திரி இப்படி தான் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு கதை தட்டி ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க. ஏம்மா எனக்கு என்னவோ பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே இவங்க அவங்களுக்காக கையை நீட்டி ஜோமுனாலும் கையை நீட்டிருக்காங்க. போகிறேன்ட்டு டம்முன்னு போயிடுச்சு. ஜெபம்லாம் பண்ணலை, கையை மட்டும் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க. அதுக்குள்ளே இருந்து பேய் டம்முன்னு போயிருக்குது. நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களுக்குள்ளே அந்த வல்லமே தர முடியும். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமேன். என் நாமத்தினாலே பிசாசுகளை முட்டி துரத்துவோம். ஆமேன். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு கண்டிப்பாக தருவார். மூன்றாவது,
இந்த காண்டாமிருகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, யாருக்கும் அடி பண்ணியாது, யாருக்கும் அடி பண்ணியாது. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க மாதிரி, அப்படி தானே? யார் சொன்னாலும் ஆமாம், நான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 கால், அப்படியா? யாருக்கும் அடி பண்ணியாது. அடி பண்ணியாதுன்னா உங்களுக்கு புரியுதா? யார் சொல்லையும் சபைக்குள்ளே சில காண்டாமிருகம் இப்படி இருக்குது. அது மோசமான காண்டாமிருகம். பாஸ்டர் சொன்னாலும் கேட்காது, வசனம் சொன்னாலும் கேட்காது, ஆண்டவரே நேரடியாக வந்தாலும் செய்யாது. இப்படி சில மோசமான காண்டாமிருகம் உண்டு. நமக்கு அந்த மோசமான காண்டாமிருகம் வேண்டாம். நான் இதை கொஞ்சம் நல்ல விதமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை படிச்சிருங்க. யோபு 39:9. காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? அது உன் முன்னணிக்கு முன்பாக தங்குமோ? படைச்சால்களை உழ நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரியிலே பூட்டுவாயோ? அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ? 6 அடி உயரம், 10 அடி அகலம், 3000 கிலோ காண்டாமிருகத்தை நீ ஏரில் பூட்டி உழுவியா? உன் வீட்டில் அடைச்சி வச்சு அதுக்கு சாப்பாடு போடுவியா? நீ சொல்கிற மாதிரிலாம் அதை கேட்குமா அப்படின்னு இங்கே ஒரு கேள்வி வேதத்தில் எழுப்பப்பட்டிருக்குது. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்காது. ஆக மொத்தம் காண்டாமிருகம் யாருக்கும் அடங்காது. நல்லா இருக்கு, யாருக்கும் அடங்காது, அடி பண்ணியாது, யாருக்கும் அடி பண்ணியாது. அடி பண்ணியாதுங்கிற வார்த்தை நான் எடுத்துக்குவோம். அடி பண்ணியாது. நான் சொல்கிறேன், மோசமான காண்டாமிருகத்தை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, நல்ல காண்டாமிருகத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த காண்டாமிருகம்னா அது கர்த்தருக்கு மட்டும்தான் அடி பண்ணிடணும். நல்ல காண்டாமிருகம் வேறு யாருக்கும் என்ன செய்யாது. இப்போ நான் ஒரு வசனம் சொல்ல போகிறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். சரியா? 2 ராஜாக்கள் எடுத்துக்கோங்க, 5ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5:16. போதும். இங்கே எலிசா கிட்ட நாகமான் என்கிற ஒரு படைத்தளபதி வர்றான். குஷ்டரோகம் சுகமாகணும்னு சொல்லி வந்து நிற்கிறான். இவன் நினச்சான், இந்த நாகமான், நான் பெரிய படைத்தளபதி, நிறைய பணம் பொண்ணு பொருளோடு வந்திருக்கிறேன், நான் பெரிய பணக்காரங்கிறதுனால இந்த எலிசா தீர்க்கதரிசி வெளியே வந்து என் மேலே கையை வச்சு எண்ணெய் பூசி எனக்காக ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்த்து குதிரை மேலே நிற்கிறான். ஆனால் எலிசா வந்தானோ? எங்கள் பெரிய படைத்தளபதிங்க, பணம்லாம் நிறைய வச்சுருக்கிறான், இவன் கொஞ்சம் இறங்கி வந்து அவனுக்கு கொஞ்சம் பூசி எடுத்து அவன் நினச்ச மாதிரி செஞ்சான்னா இவனுக்கு நிறைய பணம்லாம் கிடைக்கும். காண்டாமிருகம் அடி பண்ணியாது. அல்லேலூயா. எலிசா ஒரு காண்டாமிருகம்னா எலியா அதோட பெரிய காண்டாமிருகம். ராஜாவே ஆள் அனுப்பி கூப்பிட்டு அனுப்புனா அத்தனை பேரையும் அக்னி வச்சு எரிச்சு சுட்டு கொண்டு விட்டான். அல்லேலூயா. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் பணத்துக்கு அடி பண்ணிய மாட்டாங்க, மனுஷாளுக்கு அடி பண்ணிய மாட்டாங்க, ஜாதக சம்பிரதாயத்துக்கு அடி பண்ணிய மாட்டாங்க, ஜாதி பெருமைக்கு அடி பண்ணிய மாட்டாங்க, கர்த்தருக்கு மட்டும் அடி பண்ணிவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முஸ்லீம் எழுதி போட்டிருந்தார், அடி தொழுவதும் அடி பணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே அப்படின்னு. அடி தொழுவதும் அடி பணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நீங்களும் அந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. சரியா? அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்கு மட்டும்தான். இன்றைக்கி கொஞ்சம் செல்வாக்கு இருக்குதா, அல்லது குடும்பத்தில் கொஞ்சம் பெரியவங்களா, உடனே அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க இன்றைக்கி சர்ச்சுக்கு போக வேண்டாம்னா போக மாட்டாங்க. அவங்க இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஆட்டோ பிடிச்சி சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துடு. அப்புறம் ஒரு நாளும் சண்டே உன் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போனால் சர்ச்சை கூட்டி போய் நம்ம கொன்னே போடுவா பட்டினி போட்டு அப்படின்னு நினைச்ச மாட்டாங்க, வரமாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு அடி பணிஞ்சிடுறோம், சொந்தக்காரங்களுக்கு அடி பணிஞ்சிடுறோம். காண்டாமிருகத்தை அடி பணிய வைக்க முடியுமோ? ஹலோ, இப்போ தான் சொன்னேன், நம்மெல்லாம் யார்? காண்டாமிருகம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அங்கே எலிசா பற்றி சொன்னேன். பணம் எல்லாம் கொடுத்தான், வேண்டாம் எடுத்துகிட்டு போ, பணத்துக்கு நான் அடிப்பணிய மாட்டேன். பணத்துக்கு அடிப்பணியக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க.
மனுஷங்களுக்கு அடிபணியக்கூடியவங்க, மனுஷங்களுக்கு ஜால்ரா போடுறவங்க, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை மாதிரி உங்களுக்கு பேசக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. இது எலிசா காண்டாமிருகம், எலியா அதோட காண்டாமிருகம். இப்போ நம்ம இன்னொரு காண்டாமிருகத்தை இங்கே பார்க்குறோம். யார் அவன் பேர்? மொர்தெக்காய். ஆமான் ராஜாவுக்கு ஃப்ரெண்டு. அவனை ஐஸ் வச்சா, அவனுக்கு நமஸ்காரம் போட்டால் இவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், மற்றவங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் மொர்தெக்காய் ஆமான் என்ன செய்யலை. ஏன்னா ஆமான் ஒரு அமலேக்கியன், இவன் ஒரு யூதன். யூதன் வந்து எந்த மனுஷனுக்கு முன்னாலேயும் தாழ விழுந்து வணங்க மாட்டான். அது அவன் எடுத்திருக்கிற சபதம். ஏன்னா விக்கிரக ஆராதனை செஞ்சு அதனால் சீரழிஞ்சு அவங்க சிதறடிக்கப்பட்ட பிறகு யூதர்கள் ஒன்றா சேர்ந்து அதுக்கு பிறகு எடுத்த முடிவு, எந்த மனுஷனுக்கு முன்னாலேயும் நமக்கு தெரியும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த சிலைக்கு முன்னால் என்ன செய்யலை, பண்ணியில்லை. அதெல்லாம் பெரிய காண்டாமிருகங்கள். அல்லேலூயா. நம்மெல்லாம் பாருங்கள், ஆடி மாதம் வந்தால் அங்கே போய் நிற்போம், புரட்டாசி மாதம் வந்தால் பஜனை கோயிலில் போய் நிற்கும். அடிபணியக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. பணத்துக்கோ மனுஷனுக்கோ அடிபணியக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. மனுஷால ஐஸ் வச்சுட்டா பாருங்கள், சில நேரத்தில் சில ஊழியக்காரங்க கூட விசுவாசிகளை ஐஸ் வைக்கிற மாதிரியே நடப்பாங்க. எனக்கு நான் அந்த பேட்டர்னில் மாறணும்னு முடிய மாட்டேங்குது. திட்ட தான் தோணுது, கோவப்பட தான் தோணுது. அது என்னன்னு தெரியல. அல்லேலூயா. ஆமாம். பொதுவாக ஒரு குடும்பத்தில் தகப்பன் அல்லது தாய் வந்து பிள்ளைகளை சில காரியங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் அங்கிள் வந்தார்னா பாசமாக பேசினே இருப்பார், இல்லை? ஏன்னா அவர் வரதே ஒரு நாள், அவருக்கு இதை பற்றி முழு சப்ஜெக்டே என்ன செய்யாது அவருக்கு. கரெக்டாக சொன்னீங்க. நமக்கு தான் இதை எப்படி சரிப்படுத்தணும்னு தெரியும், அதனால் நம்ம திட்டிக்கிட்டே தான் இருப்போம். என்னடா இந்த பாஸ்ட் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் பேசுகிறதெல்லாம் நம்மளை குத்துற மாதிரியே இருக்குது, அதனால் வேறு சபைக்கு போவோன்னு போகிற ஆட்களாக இருக்கான். போகிறது போ, உனக்காக நான் அடிபணிய முடியாது. அல்லேலூயா. ஆமாம். சில ஆட்கள் உண்டு, ஐயோ சிஸ்டர் நான் உங்களை பற்றி பேசலை, தயவுசெய்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, வாங்க சபைக்கு. நான் சொல்கிறேன், உன்னை பற்றி தான் பேசினேன், நீ வந்தாவா வரலன்னா போ. எனக்கு அப்படி ஒரு ஆசை, நானும் காண்டாமிருகமாக மாறலான்னு இருக்கிறேன். யாருக்கும் சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும். ஆமென். ஒரு ஊழியக்காரனும் சரி, அதே மாதிரி நாமும் சத்தியத்திற்கு அடிபணியணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு அடிபணியணும். மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது. மத்தேயு 4 எடுத்துக்கொள்ளுங்களேன், 9-10 வசனம் வேகமாக வாசிங்க. நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். யார் சொன்னான்? பிசாசு. இயேசுநாதர்கிட்ட சொல்கிறான், நீ சாஷ்டாங்கம் விழுந்து என்ன பணிந்து கொள்ளும். எதுக்கு நீ கஷ்டப்பட்டு சிலுவையிலெல்லாம் அறையப்பட்டு ஐயோ அவமானப்பட்டு மரித்து இந்த உலகத்தை ரட்சிக்கணும்? இந்த உலகத்தையே நான் உங்கள் கையில் தந்துடுறேன், ஒன்றே ஒன்று செய்யணும், என்கிட்ட சொல்லுங்கள், சாஷ்டாங்கமாக பணிஞ்சுக்கணும். நம்ம சபையில் வந்து ஒரு ஆள் அப்படி தான் சொல்லிட்டாங்க, உங்கள் மருமகளுக்கு குழந்தையே இல்லைல்ல, நீங்கள் நம்ம குல தெய்வத்தை விட்டுட்டு போனனால தான் குழந்தையே இல்லை, அதனால் நீங்கள் நேராக அங்கேயே வாங்க, குலதெய்வத்துக்கு திருப்பி சாமி பொங்கல்லாம் போடுங்க, அங்கேயே வந்து இத்தனை நாள் கும்பிடுங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நான் அடித்து சொல்கிறேன், கிடைக்கவே கிடைக்காது. போ. அல்லேலூயா. பிசாசு இப்படி தான் கூப்பிடுவான், நீ சர்ச்சுக்கு போகாத, ஆராதிக்காத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, நான் சொல்கிற மாதிரி வா, என் ரூட்டில் வா, நான் உனக்கு எல்லாம் தரேன். ஏசுநாதர்கிட்டே சொன்னா உங்ககிட்ட என்கிட்ட சொல்லுவானா சொல்ல மாட்டானா? கண்டிப்பாக சொல்லுவான், சொல்லியிருப்பான். நீ என்ன பணிந்து கொண்டால். ஏசு என்ன சொன்னார்? அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை. கரங்களை தட்டி வரலே சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் சிங்கம்னா இந்த இடத்துல அவர் காண்டாமிருகம். அல்லேலூயா. பணிய மாட்டேன்னு சொல்லலை, நீ என்ன பணிஞ்சுக்கடான்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தைரியம் பார்த்தீங்களா? நாம் காண்டாமிருகமாக மாறணும். ஆமென். வேகமாக அடுத்தது 4வது, துள்ளும் காண்டாமிருகம். எப்படி? கொஞ்சம் ஜாலியாக இருக்குல்ல. காண்டாமிருகம் துள்ளுனா என்ன ஆகும்? சில நேரத்தில் எங்கள் விக்டர் ஏதாவது இப்படி கையை கால் அசைச்சான்னா வீடே துள்ளின மாதிரி இருக்கும். நாங்கள் சும்மா கிண்டல் பண்ணுவோம். பெட்டில் வந்து டம்முன்னு படுத்துச்சுன்னா பெட்டு அப்படி கொஞ்சம் ஷேக் ஆகும். இல்லை, குண்டாக இருக்கிறவங்க துள்ளுனா அப்படி இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு 6 அடி ஹைட்டு, 10 அடி அகலம், 3000 கிலோ வெயிட்டு சர்ச்சுக்குள்ளே வந்து துள்ளுனா என்ன ஆகும்? அந்த வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 29:6, சங்கீதம் 29:6. அவைகள் கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனை போலவும் சீயோனை
காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். கண்ணுக்குட்டி துள்ளுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்க்க இனிமையாக இருக்கும், அழகாக இருக்கும், சரியா? ஆனால் காண்டாமிருக குட்டி துள்ளுனா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. காண்டாமிருக குட்டிகள் துள்ளுனா பயங்கரமாக இருக்கும். சரி, நம்மெல்லாம் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட காண்டாமிருகம் சொல்லுங்கள்? நம்ம யாருன்னா அப்படி சொல்லக்கூடாது, பிடிச்சி வச்ச கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அது நம்மளெல்லாம் இரும்பில் ராடு வச்சு அடித்து வச்ச மாதிரி பாட்டு பாடுவோம், கரங்களை தட்டுவோம். பேசாமல் இந்த விஜிபியில் முந்தி ஒருத்தன் உண்டு, அவனை சிரிக்க வைக்கிறதுக்கு படாத பாடுபட்டு நான்லாம் கிண்டல் பண்ணியிருக்கிறேன். அவன்கிட்ட போய் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம், அவன் அப்படியே தான் நிற்பான். அப்படி பார்த்துருவேன், திடீர்னு அப்படிம்பானா அவன் உடனே எல்லாம் நாங்கள் ஓடிடும். இந்த மாதிரிலாம் அவன் பண்ணுவான். அந்த வேலைக்கு உங்களை விடலாம். ஒரு நாள் அவனை கூப்பிட்டு தனியாக கேட்டோம், அவனுக்கு எவ்வளோ சம்பளம்னு. ஒரு நாளைக்கு 300 ரூபா சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ போடல, அந்த மாதிரி ஆனால் அங்கே நிற்க விட்டுருக்குறாங்க. அப்போது நான் சொல்கிறது, இப்போ நிற்கிறான்னு என்னன்னு தெரியல, நம்ம போனால் தானே தெரியும். ஆனால் இப்போ ஆள் தேவைன்னா நீங்கள்லாம் போகலாம். ஏங்க இப்படி இருக்கீங்க? பாட்டு பாடினா கொஞ்சமாக உடம்பு என்ன செய்யணும்? அசையணும். அதாவது கையெல்லாம் நல்லா என்ன செய்யணும்? தட்டணும். ஜப்பானில் கண்டுபிடிச்சிருக்காங்க, கையை நல்லா தட்டினா நோய் போயிருமா. இங்கே எல்லாம் வரதெல்லாம் நோயோட நோயோட போகுது. ஏன்னா கையும் காலம் அசைஞ்சாதானே. இனிமேல் நான் நினச்சிருக்கிறேன், வர்ற வாரம் 5ஆம் தேதி பெந்தேகோஸ்து நாள், எல்லோரும் துள்ள மட்டும் செய்யணும். 10 நிமிடங்கள் துள்ளுவோன்னு மட்டும் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆவியில் நிரம்பி துள்ளணும். ஆமேன். தேவ பிரசன்னத்தில் நிறைஞ்சு துள்ளணும். ஆமேன். தாவீது குதித்து குதித்து நடனம் ஆடினானா. எப்படி? கிறிஸ்தவர்கள் பொய்யாய் பாடுகிற ஒரே ஒரு பாடல் உண்டு. அது என்ன பாடல்னா, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தயவு செய்து அந்த பாட்டை இனிமேல் யாரும் வாயில் என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாது. அவன் எப்படி குதிச்சான்னு தெரியுமா உங்களுக்கு? சட்டக்கிட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்படி குதிச்சு அவன் நடனம் ஆடினதை பார்த்து அவன் பொண்டாட்டியே அதோட வீட்டுக்கு வராதுன்ட்டான். அந்த அளவுக்கு துதிச்சிருக்கிறான். ஹலோ, நம்ம துதிக்கலாமா? குதிக்கலாமா? ஏங்க, குதிக்காட்டாலும் பரவாயில்ல, துதிக்கவாது செய்வீங்களா? ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அது கூட கேட்டு தான் வாங்க வேண்டியது இருக்குது. அது சிலர் கெஞ்சுவாங்க, சிரிச்சுக்கிட்டே ஒரு அலையிலையா சொல்லலாமா? நல்ல பிள்ளைகளாக ஒரு அலையிலையா சொல்லுங்கள், சத்தமாக. காண்டாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? துள்ளணும். ஏன் தெரியுமா துள்ளாமல் இருக்குது? இந்த பொணம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு கிச்சு கிச்சு முட்டினா ஏதாவது அசையுமா? காதில் வெடி வச்சு பாருங்கள், அசையுமா? நம்மெல்லாம் ஜீவன் உள்ளவர்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். பைபிளில் போட்டிருக்கு, சுவாசம் உள்ள யாவும் நமக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் இருக்குமானா, கர்த்தருடைய ஆவி இருந்தால் நம்ம துள்ளுவோம். ஆமேன். ஒரு வசனம் வாசிங்களேன் வேகமாக. சங்கீதம் 68:16. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாய் இருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாய் இருப்பார். ஆமேன். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்குள்ள வாசமா இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? எனக்கு இப்போ ஸ்ட்ரென்த் இல்லை, இல்லைனா என்னை பாட்டு பாடும்போது எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. பாட்டாக பாடுறீங்க, கீழேருந்து எந்திரிச்சு வரீங்க அப்படிம்பாங்க. எனக்கே தெரியாது நான் பாட்டு பாடும்போது என்ன பண்ணுறேன்னு. ஒரு நாள் சாம் ஜெபத்தில் அவர் பின்னாடி உட்காந்துருந்தாரா, நான் முன்னாடி பாடிட்டு இருக்கும்போது அவர் எந்திரிச்சு சொன்ன முதல் வார்த்தை, உடம்பு மொத்தமும் ஆடுது எப்படின்னு கேட்டார் என்கிட்ட. உடம்பு மொத்தமும் ஆடுது அப்படின்னாரு. நான் உங்களெல்லாம் அறிமுகப்படுத்த விட்டேன். ஆடாமல் அசையாமல் எங்கள் சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு. சரி, போகட்டும். சங்கீதம் 114:6 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 114:6. மலை துள்ளிச்சான் ஆட்டுக்கடாக்களை போல. அப்புறம் அடுத்தடுத்த லைனில் ஆமாம், பூமி மிகவும் அதிர்ந்தது. இதெல்லாம் துள்ளுதான். ஏன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கடல் கண்டு விலகி ஓடிட்டு, மலைகள் துள்ளிட்டு. ஏன்னா ஒரே ஒரு காரணம்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும்போது அதெல்லாம் நடக்குது. ஏன்னா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால் போயிட்டு இருந்தார். கரங்களை தட்டி ஒரு அலையில சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம முன்னாடி கர்த்தர் போவார்னா நம்ம சந்தோஷமாக துள்ளுவோம். ஆமேன். நமக்குள்ளே கர்த்தர் வாசமாக இருப்பார்னா, அவருடைய ஆவி நமக்குள்ளே வாசமாக இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக துள்ளுவோம். ஆமேன். நேரம் இல்லாதனால கடைசி பாயிண்ட்டுக்கு நான் வேகமாக வந்துடுறேன். கொம்புள்ள காண்டாமிருகம்.
காண்டாமிருகத்துக்கு என்ன இருக்கும் சொல்லுங்கள்? கொம்பு இருக்கும். சங்கீதம் 92:10 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 92:10. ம் ம் போதும். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண. கொம்புக்கும் அபிஷேகத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இந்த கொம்பு அப்படிங்கிறது எதை குறிக்குன்னா ராஜாக்களை குறிக்கும். நீ என்ன பெரிய கொம்பா அப்படின்னு கேட்பாங்க. பெரிய, ஆமாம் நீங்கள் சொல்லலாம், நான் பெரிய, இருக்கையிலே பெரிய கொம்பு காண்டாமிருகம் நம்ம தான். அல்லேலூயா. நீங்கள் தானியேல் புஸ்தகம் வாசிக்க வேண்டாம், அதில் ராஜாக்களை குறித்து குறிப்பிடுற இடத்துலலாம் அதன் நடுவிலேருந்து ஒரு கொம்பு வரும், அவன் அந்த மேற்கு திசை ராஜாவாக இருப்பான் அப்படின்லாம் வரும். சப்ஜெக்ட் அது வேறு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, கொம்பு என்பது ராஜ அபிஷேகம், ராஜரீக அபிஷேகத்தை குறிக்கும். ஆமென். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு கொம்பு முளைச்சிருக்குதா? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்களா? அந்த அபிஷேகம் வளர்ந்துருக்குதா? 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொம்பு லேசாக என்ன செய்யும்? முளைக்கும். 1 இன்ச்சு 2 இன்ச்சு, அப்புறம் 25 சென்டிமீட்டர் வரைக்கும், அப்புறமா 57 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குதான். கொம்பு தான் ஸ்ட்ரென்த்து. ஒரு மனுஷனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு அபிஷேகம் தான் பலன். ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகம் தான் நமக்கு பெரிய பொக்கிஷம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், சேலத்தில் இளம்பிள்ளைங்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு, அவர் பேரை நான் மறந்துட்டேன். அவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க ஆண்டவர் ஏற்றுக்கிட்டதுனால. அவர் ஒரு நாள் ஒரு மீட்டிங்கில் வந்திருந்தார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அவரை பார்த்தப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் கையில் இருந்த பைபிளும் என் மேலே இருந்த அபிஷேகமும் இன்றைக்கி என்னை உயர்த்தி வச்சிருக்குது அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் வந்தாராம். மதுராந்தகத்தில் 1 கோடி ரூபாயில் ப்ரேயர் டவர் கட்டி வச்சுருக்கிறார். நிறைய சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு, நல்ல ஊழியம் செய்கிறாரு. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 1 பைசா இல்லாமல் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க, என் மேலே இருந்த அபிஷேகம் என்னை இன்னைக்கு உயர்த்தி வச்சுருக்குதுன்னு சொன்னார். அல்லேலூயா. நம்ம மேலே அபிஷேகம் இருக்குதா? நம்மக்கிட்ட கொம்பு இருக்குதா? அல்லேலூயா. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 5:17. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். போதும், கவனிங்க. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான், தாவீதுக்கு கொம்பு முளைச்சிச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே யார் வந்தாங்களாம்? ஜனங்கள் வந்தாங்களா? யாரு? பெலிஸ்தர்கள். யாரு? சத்துருக்கள். பெலிஸ்தர்கள் யாரு? சத்துருக்கள். கவனிங்க, நமக்கு கொம்பு முளைச்சினப்போ யார் வருவா? நமக்கு கொம்பு முளைச்சிச்சின்னு தெரிஞ்ச உடனே பிசாசு அதை எடுக்க ட்ரை பண்ணுவான். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த காண்டாமிருகத்துக்கு கொம்பு தான் வேலை. அந்த கொம்பை திருடிட்டு போகிறதுக்கு தான் பயங்கரமாக முயற்சி பண்ணுவாங்க. அந்த கொம்பை எப்படியாவது எடுக்கணும்னு தான் அதுக்காக பல வேலைகள் செய்வாங்க. பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் இருந்தது, கொம்பு இல்லாத காண்டாமிருகம். அது பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. மண்டையில் அந்த பிக்சர் கொஞ்சம் போடுறேன். அந்த 2 கொம்பு அப்படி பிடிங்கிட்டு அந்த இடம் அப்படியே ரத்த கலரியாக இருந்துச்சு, அந்த கொம்பு இல்லாத இடம். இந்த கொம்பை எடுத்துகிட்டு போய், நான் சொன்னேன்ல, அது மூட நம்பிக்கைக்கு அதை யூஸ் பண்ணி அவங்க அதை வச்சு என்னெல்லாமோ பண்ணுறாங்க. போகட்டும். நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம கொம்பு உயரும் போதும் அதை வெட்டுறதுக்கு, அதை எடுக்கிறதுக்கு பிசாசு காத்துக்கிட்டு இருப்பான். நம்ம மேலே ஒரு அபிஷேகம். இவா சின்ன பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிறதுக்காக ஒரு அபிஷேகம், வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு அபிஷேகம், சபையில் ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு அபிஷேகம், பாட்டு பாடுறதுக்குன்னு ஒரு அபிஷேகம். இப்படியெல்லாம் நம்ம மேலே சில அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சுருப்பார். இந்த அபிஷேகத்துக்கு மேலே யார் கண்ணாக இருப்பா சொல்லுங்கள்? ஆமாம், பிசாசு வந்து இதே மாதிரி என்ன செஞ்சிருவான்? கொம்பை. இந்த கொம்பை எடுத்துட்டா காண்டாமிருகத்துக்கு என்ன இல்லை? ஹலோ, நம்ம மேலே தேவன் ஒரு அபிஷேகத்தை வைச்சிருக்கிறார், ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அதை எப்படியாவது அவிச்சு போடுறதுக்கு, அதை இல்லாமல் ஆக்குறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையை பிசாசு கொண்டு வந்து நம்ம இடத்துலேருந்து அந்த கொம்பை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். நீங்களும் நானும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பாட்டு அழகான பாட்டில், காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை. அந்த அபிஷேகத்தை வச்சு தான் நீ பிசாசை துரத்த முடியும். அந்த கொம்பு இருக்கும்போது தான் நீ நல்லா துள்ள முடியும். கொம்பு இல்லைன்னா எப்படி விழுந்து கிடக்கணும் பார்த்தீங்களா? கொம்பு இல்லைன்னா காண்டாமிருகத்தை பார்க்கவே
காண்டாமிருகம் மாதிரியே இருக்குது. அது என்னவோ மாதிரி ஆயிடுச்சுல்ல. ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. இந்த கொம்பு வளரணுன்னா நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொன்னேன், கவனிச்சிங்களா? நீங்கள் ஞாபகம் இருக்குதா? வண்டலூர் ஜூவில் இருந்தால் கொம்பு வளராது. அதுக்கு எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தால் கொம்பு என்ன செஞ்சுட்டே இருக்குமா? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. நீங்கள் கர்த்தர் நாட்டின சபையில் இருந்தீங்கன்னா உங்கள் கொம்பு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? உங்கள் அபிஷேகம் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? உங்கள் ஊழிய தரிசனம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேறு சபையில் போய் உட்காந்து நல்ல பிள்ளை மாதிரி இங்கே செய்யாத அட்டகாசம்லாம் செஞ்சுட்டு அங்கே நல்ல பிள்ளை மாதிரி போய் நடிச்சுட்டு உட்காந்துருந்தேன்னா உன் கொம்பு பறி போயிடும். உன் கொம்பு வளரவே வளராது. 2 காரியம் முக்கியம். என் கொம்பு வளரணும், அதுக்கு நான் சத்தியத்தில் இருக்கணும், கர்த்தர் என்ன நாட்டின இடத்துல நான் இருக்கணும். அடுத்தது என் கொம்பை எவனும் என்ன செஞ்சிடக்கூடாது, டச் பண்ண நான் விட்டுறக்கூடாது. ஆமென். கொம்பு நல்லா வளர வளர நமக்கு பலன் கூட்டிகிட்டே இருக்கும். கொம்பு நல்லா வளர வளர யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் பக்கத்தில் நெருங்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நமக்குள்ளே பெருகட்டும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. நான் மீண்டுமாய் சொல்ல போகிறேன். இந்த காண்டாமிருகம் அப்படின்னாலே என்னெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் வேகமாக. மிகுந்த பலன் உள்ளது. இன்றைக்கி ஆண்டோட கேட்க போகிறோம், ஆண்டவரை என்ன பலன் உள்ளவனா மாற்றுங்கப்பா. அப்புறம் சாத்தான துரத்தக்கூடியது. ஆமேன்னு சொல்லுங்களேன். துரத்துவீங்களா? பேயை துரத்துவீங்களா? பாஸ்டரை கூப்பிடுவீங்களா? நீங்களே துரத்துவீங்களா? நீங்களே துரத்துங்க. துரத்துக்கு வழி இல்லைன்னா ஒரு தொடப்பத்தை எடுத்துக்கோங்க, சரியா? எங்கள் பாட்டியே பேயை துரத்துங்க. ஆமாம், அதுக்கு இயேசுநாதரை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. எங்கள் அத்தைக்கு அப்பப்போ பேய் பிடிக்கும். அத்தைன்னா எங்கள் பாட்டிக்கு மருமகளுக்கு பேய் பிடிக்கும்போது மாமியாருக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். எங்கள் பாட்டி தொடப்பத்தை சாணியில் கொண்டு போய் முக்கி எங்கள் அத்தை மேலே அடி நடிச்சு போகுது. அதுக்கு ஒரு பேயே வரல. அப்புறமா எனக்கே டவுட், அது ஒரிஜினல் பேய் தானா இல்லையான்னு. சரியா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்கள் பாட்டி துரத்தினாலே பேய் போகும்னா நீங்கள் முட்டி துரத்தினா பேய் போகுமா போகாதா? கர்த்தர் நமக்கு அந்த வல்லமை அதிகாரத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு எதிராக சரீரத்தில் போராடுகிற, குடும்பத்தில் போராடுகிற, நம்ம எல்லைகளில் போராடுகிற பிசாசை முட்டி துரத்தக்கூடிய கிருபை ஆண்டவர் நமக்கு தரட்டும். அப்புறம் பாஸ்டருக்கு அடிபணியாது, அம்மா அப்பாவுக்கு அடிபணியாது, வார்த்தைக்கு அடிபணியாது, கணவருக்கு அடிபணியாது. அப்படி தானே? அது மோசமான காண்டாமிருகம். இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் அப்படி மோசமான காண்டாமிருகமா இருக்க மாட்டேன். நல்ல காண்டாமிருகம், அதுவும் அடிபணியாது. யாருக்கு? பணத்துக்கு, பணக்காரங்களுக்கு. என்னை பார்த்து யாரோ சொன்னாங்க, பாஸ்டர் வந்து பணக்காரங்க வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. நாடா பாவிகளா! சிலர் அப்படியே ஒரு கற்பனை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஐயா இது எலிசா மாதிரி அல்லது எலியா மாதிரி. ஆமேன்னு சொல்லுங்களேன். எவனுக்கும் அடிபணிய மாட்டோம். சிலர் வந்து சில ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. அவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் நம்ம பேசணும், அவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் நம்ம பாடணும், அவங்க நினைக்கிற மாதிரிலாம் நம்ம நடக்கணும், இப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க. தேவையில்லை அப்படிப்பட்ட ஆட்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவ்வளோதான், கழட்டி விட்டுறணும். பாஸ்டர் நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் தான் கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறார் அதுதான் நான் செய்வேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த எலிசா பாருங்களேன், அறையிலேருந்து வெளியில் கூட வரல. நானாக இருந்தால் கூட கண்டிப்பாக வெளியே வந்திருப்பேன். ஆனால் பெரிய படைத்தளபதி வந்திருக்கிறாரு, வணக்கம் குட் நைட் இப்படியெல்லாம் சொல்லி, இல்லை அவர் கொடுத்த காணிக்கை வாங்கலாம் தப்பாக நினைப்பார், அப்படிலாம் கூட நானே வாங்கியிருப்பேன். நமக்கு தேவை இருக்குல்ல. ஆனால் அவன் எவ்வளோ பயங்கரமான ஆள். அவன் காணிக்கை எடுத்துகிட்டு போயிரு அப்படின்ட்டான். அல்லேலூயா. பணத்துக்கு அடிபணியாதவன். நம்ம சொந்தங்களுக்கு அடிபணிய வேண்டாம், சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு அடிபணிய வேண்டாம். அப்புறம் என்ன சொன்னேன்? துள்ளணும். இப்போ துள்ள போகிறோம். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொன்னேன்? ஆமென். கொம்பு உள்ள. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லும்போது சொல்கிறாரு, மூப்பராகிய சங்கத்தார் உண்மையில் கைகளை வைத்தபோது உனக்கு கிடைச்ச அந்த வரத்தை குறித்து நீ அசதியாயிராதே. இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஓ ஷபரபல ரதனம ஷபரபல ரதனம ஊரியா கபரபர. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை நான் இழந்துடக்கூடாது. தாவீதை ராஜாவாக்கினார்கள் என்று கேள்விப்பட்ட போது பெலிஸ்தர்கள் கிளம்பி வர்றாங்க. இன்னைக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டு நான் சொல்லிட்டேன். பிசாசு பல விதத்தில் எழும்பி வரலாம். தாவீது அரணான ஒரு இடத்துக்கு போனான்னு பைபிளில் போட்டிருக்குது. நாம் இப்போ தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் இன்னும் நம்ம நிற்போம். என் கொம்பை இன்னும் பெருக பண்ணுன்னு சொல்லுவோம். தாவீது சொல்றான், கர்த்தாவே என் கொம்பை பெருக பண்ணுவீர்,
காண்டாமிருகத்தின் கொம்பை போல புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகம் உங்க மேல ஊட்டப்பட போகிறது. கொஞ்சமாவது உங்க கொம்பு இன்னைக்கு வளரணும். ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷை பேசுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் எடுத்துக்க போறேன். நீங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு போக போறீங்க. காண்டாமிருகத்தின் கொம்பை போல என் கொம்பை உயர்த்துங்கப்பா. நான் உங்க சமூகத்தில் நின்றுட்டு இருக்கேன். என் கொம்பு வளரணும், என் கொம்பு வளரணும், என் மேல இருக்கிற அபிஷேகம் வளரணும். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர். மீண்டுமாய் சொல்லுவோம், அபிஷேகம், அபிஷேகம் என் தலை மேலே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும், அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. கர்த்தருடைய ஆவியா நமக்குள்ளே இருக்கும்போது, அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் துள்ளுகிற காண்டாமிருகமாய் மாறும். துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துதியினுடை அப்பா மாலை வேளையிலே துயரத்திற்கு பதிலாக, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. துயரத்திற்கு பதிலாக, மீண்டுமாய் கேட்போமா? துயரத்திற்கு பதிலாக சொல்லுங்க, சொல்லுங்க. துயரத்திற்கு பதிலாக டாடி. இன்னொரு விஷயம், துயரத்திற்கு பதிலாக அப்பா, துயரத்திற்கு அபிஷேகம் என் மேலே. சொல்லுவோம், அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ள. ஓ, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர். மீண்டுமாய் அபிஷேகம், அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் எனக்குள்ளே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. காண்டாமிருகத்தின் கொம்பை போல் என் கொம்பை உயர்த்துவே. கர்த்தர் சொல்றார், உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நான் உயர்த்துவேன். புது எண்ணெயால் உன் அபிஷேகம் பண்ணுவேன். நீ உன் சத்துருக்களை முட்டி துரத்துவாய். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அருளி செய்கிறவர். சோர்ந்து போன உனக்கு பலன் தருகிறார். காண்டாமிருக குட்டிகளை போல உன்னை துள்ள பண்ணுவார். உன் துக்க நாட்களை முடிய பண்ணுவார். உன்னை துள்ள பண்ணுவார். தகப்பனே, மாலை வேளைக்காய் நன்றி அப்பா. நாங்கள் தியானிக்க முடிய கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி. கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.